உங்கள் ராசிக்கு ராசியாதிபதியும் முக்கிய கிரகங்களும் பலமுடன் இம்மாதம் சஞ்சரிப்பதால் எந்த காரியங்களும் பளிச்சென்று நடக்கும். உங்களுடைய சிஸ்டமேட்டிக் அந்த நடை உடை பாவனம் தோரணைகள் எல்லாம் ஒரு பந்தாவாகவே இருந்திடக்கூடும். சிம்மத்தில் பிறந்தவர்கள் அல்லவா, சிம்மக்குரலோன், அதாவது உங்களுடைய வாக்கு செயல் எழுத்து எல்லாமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய உயர்வுக்கு என்ன வழிகள் என்பதை ஆராய்ந்து அதற்கான விதைகளை இம்மாதம் போட்டு விடுவீர்கள். இன்பம், இடமாற்றம், ஆள்வளம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியே. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி அதனால் சகாயங்கள் என்பதை கண்டிப்பாக மனதில் நிறுத்தி கொள்ளவும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்குவீர்கள். ஏமாற்றம் தவிர்க்கப்படும், கடன்கள் அடைபடும். அது மட்டுமல்ல, சில காரியங்களை நூதனமாக சென்று முடிப்பீர்கள். பெண்கள் மூலம் ஆண்களுக்கு பெருமைகளும் சிறப்புகளும் ஏற்படும். பேரன் பேத்திகளின் பாக்கியமும் சந்தோஷத்தை தரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியதை வாங்கி தன் குடும்பம் குழந்தைகளை மகிழ்விப்பீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பிரிந்தவர்கள் இணைவார்கள். சுபகாரியங்கள், காதல் விஷயங்கள், பங்காளி பந்துக்களுடைய நெருக்கங்கள், இணைவுகள், சில விஷயத்திலே பிரிந்து சென்றவர்கள் கூடுவது, இது போன்ற அம்சங்கள் எல்லாம் நல்ல விதமாக கைகூடி வரும். வியாபாரத்தில் ஒரு பெருக்கம் ஏற்படக்கூடும். உத்திர முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கூட்டு முயற்சிகள், தகவல்கள், அரசு தொடர்பு, அதிகாரிகள், பாட்டனார், மாமனார், மைத்துனர் மூலம் காரியங்கள் சாதகமே. எந்த வகையிலாவது நிர்பந்தமான கடன்கள், நிலுவைகள் உங்களுக்கு தக்க நேரத்தில் வந்து கை கொடுக்கும். சரீர சுபிட்சமும் சந்தோஷமுடைய பயணங்களும் சல்லாபங்களும் குலதெய்வ பூஜைகளும் கொடுக்கல் வாங்கலும் உங்களுக்கு நன்மையே. இந்த மாதம் வளர்ச்சிக்குரிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் சிம்ம வாகினி, கருடாழ்வார் இவர்களை வணங்குவதும், வளர்ச்சி தரும் எண்கள் 9, 66, 67 இந்த எண்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். TKG இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய நபர் நிறுவனங்களால் நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசைகள் வடகிழக்கு, தெற்கு இந்த திசை பயணம் செய்திகள் யாவும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். மற்றும் பிங்க் வர்ணங்களும் ஊதா வர்ணங்களும் உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இம்மாதம் கவன தேதி 24, 25 இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதும் மற்றும் இறைவன் இறைவியை வணங்குவது, குறிஞ்சி பூக்கள், சிவப்பு மலர்கள் கொண்டு ஆண்டவனை வழிபாடுகள் செய்வது, தீபம் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒளியூட்டிக் கொள்வது யாவும் உங்களுக்கு உகந்த ஒன்றை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.